வாழ்க்கையில் நாம் பலகட்ட போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. கல்வி ஒன்றே மனிதனின் மாற்றத்திற்கு நெறிமுறைகள். மிகச்சிறந்த கல்வியே ஒரு மனிதனை பண்படுத்தும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். ஆகவே கல்வியை ஆதாரமாக வைத்து, கல்வியை ஏணியாக வைத்து, சிறந்த அறிவு ஞானத்தை பெற்று, யாரிடத்திலும் தரந்தாழ்ந்தி போகாமல், நயவஞ்சகர்களிடம் சிக்காமல், தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் தன் உணர்வுகளையும் சிறந்த முறையிலே செயல்திறனுக்கு நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டும். இன்று சில பன்றி கூட்டங்கள் நம் முக்குலத்து சமுதாயத்தை தொங்கி பிடித்துக் கொண்டு எப்படியாவது வளர்ச்சி அடைந்து விட வேண்டும், எப்படியாவது இந்த முக்குலத்து சமுதாயத்தை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு நாம் எட்டி உயரத்தை பிடிக்க வேண்டும் என்று சில பன்றி கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முக்குலத்து குடும்பங்களும் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வரைமுறையிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் நன்றாக படிக்க வையுங்கள். எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் நீங்கள் அறிவாளை கையில் எடுக்காதீர்கள். அறிவாள் ஆக்கப்பூர்வமான செயல் தராது, அது அழிவைத்தான் தரும். ஆகையால் அறிவாளை தூரே எரிந்துவிட்டு பேனாவை கையில் எடுங்கள். பேனா உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உயர்த்தும், உங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்கும். நன்றாக படியுங்கள். விரோத மனப்பான்மையை விட்டு விலக்குங்கள். குடும்பத்திற்காக பாடுபடுங்கள். நற்செயலிலே ஈடுபடுங்கள். கெடுதல் தரக்கூடிய செயல்களிலே இறங்காதீர்கள். தீய பழக்கங்களிலே சுற்றாதீர்கள், இறங்காதீர்கள். தீய மனிதர்களுடன் சேராதீர்கள். சில பன்றி கூட்டங்கள், நயவஞ்சகர்களுடைய கூட்டங்கள் தேவர்களை தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வீழ்த்த வேண்டும், இவர்களுடைய சமுதாயத்தை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று இரவும் பகலும் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கணக்கிலே நீங்கள் மண்ணை அள்ளி போட வேண்டும். அப்படியானால் நீங்கள் பேனா என்ற ஆயுதத்தை மட்டும் கையில் எடுங்கள். இந்த உலகத்திலே பகுத்தறிவு சிந்தனை மாதிரி எதுவும் பலன் தராது. நம் மன்னர்கள், நம் முன்னோர்கள், புலித்தேவன் வாழ் வைத்திருந்தார், அம்பு வைத்திருந்தார், வில் வைத்திருந்தார். மருதுபாண்டிய சகோதரர்கள் வாழ் வைத்திருந்தார்கள், வெள்ளையனோடு போரிட்டார்கள், வீர முழக்கமிட்டார்கள். பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாய்ச்சொல்லில் கெட்டிக்காரர், மேடைகளிலே பல மணி நேரம் உரையாற்றக்கூடிய தகுதி படைத்தவர், சொல்வன்மை மிக்கவர். இளைஞர் பட்டாளத்தை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் போருக்கு அனுப்பியவர். அதனாலே அவர் மீது வாய்ப்பூட்டு சட்டம் திணிக்கப்பட்டது. இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்த இரண்டு நபர்களில் ஒருவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மற்றொருவர் வடநாட்டுக்காரரான பாலகங்காத திலகர். இரண்டு பேரும் கடுமையான சொற்பொழிவாற்றக்கூடியவர்கள். அதனாலேயே ஆங்கிலேயர்கள் அவர் மீது வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் மேடையிலே பேசும் பொழுது மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வருகிறது. வெள்ளையர்களோடு சரிசமமாக போரிட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக மேடையிலே பேசக்கூடிய இரண்டு தலைவர்கள் இந்தியாவிலே இருந்தார்கள். அதனால் தான் வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு யாரும் மேடையிலே அதிகமாக பேசக்கூடாது என்பதுதான் வாய்ப்பூட்டு சட்டத்தினுடைய நியதி. ஆக நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பணியை இப்பொழுதும் நீங்கள் கடைபிடிங்கள். கெட்ட வழியிலே போகாதீர்கள். சிறந்த கல்விமான்களை உங்கள் குடும்பத்திலே உருவாக்குங்கள். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திருப்பி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முக்குலத்தோர் வீர வசனங்கள் உங்கள் மனதிலே அழியாமல் நெஞ்சிலே பார்த்து கொள்ள வேண்டும். முக்குலத்தோர் சமூகம் மிகப்பெரிய சமூகம். இந்த சமூகத்திலே பிறந்த நாம் நல்லது செய்துவிட்டு போங்கள். ஆனால் சில பன்றிகள் நம்மளை தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று. அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், உன்னுடைய கனவு பலிக்காது, உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறாது. நாங்கள் சுய ஒழுக்கத்தோடு, சுய கட்டுப்பாடோடு, மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும், எங்களுடைய மக்களுக்கும், எங்களுடைய உறவுகளுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ ஜாதியை ஒழிப்பேன், ஜாதியை ஒழிப்பேன் என்று சொல்லி தேவமாறு வீட்டில், அதாவது முக்குலத்து வீட்டில் நீ உள்ள பெண்களை இடைஞ்சல் செய்கிறாய். நீ ஜாதியை ஒளி, அது வேறு. ஆனால் முக்குலத்தோருக்கு இடைஞ்சல் தராதே.
அவர்களுடைய பெண்களை சீண்டாதே. நீ ஜாதியை ஒழித்து காட்டு, அது உன்னுடைய கொள்கை. ஆனால் ஜாதியை உன்னால் ஒரு காலமும் ஒழிக்க முடியாது. சில பன்றிகள் சூரியனையும் நிலவையும் பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கலாம், நாய்கள் குலைக்கலாம், நரிகள் குலைக்கலாம். ஆனால் நிலவுக்கோ சூரியனுக்கோ வலிக்காது என்பதுதான் நியதி. அதுபோல முக்குலத்தோர் மீது நீங்கள் எரிகின்ற சகதிகள் எங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. நாங்கள் துடைத்துவிட்டு எங்களுடைய முன்னேற்றமான பணியை செய்து கொண்டிருப்போம். ஆனால் உங்களுடைய தரம் கட்ட பேச்சு, உங்களுடைய தரம் தாழ்ந்த பேச்சு, உங்களுடைய அநாகரிகமான பேச்சு எங்களை ஒன்றும் செய்து விடாது. ஏனென்றால் என் முன்னோர்கள் மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள், அவர்களுடைய வழிவம்சத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் உறுதியுடன் முன்னேறி செல்வோம். இது வீர வணக்கம்.